எங்களுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய இந்த சேனல் ஊடாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு கல்வி மற்றும் அதனோடு தொடர்பான விடயங்களோடு பாடத்திட்டங்களில் உள்ளடக்கப்படுகின்ற பல்வேறு அம்சங்களை நாம் அவ்வப்போது தந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், உயர்தர பரீட்சைக்காக சில நாட்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்ற நிலையிலே கல்வி அமைச்சினால் அனுப்பப்பட்டிருக்கின்ற அவருடைய ஆனா பகுதி சங்ககால பாடல் வருவதை போன்று ஆவண்ணா பகுதியிலே குவப்படலத்தினுடைய ஒரு பாடல் வரும். அந்த வகையிலே மாதிரி வினாத்தாள் ஒன்றிலே கல்வி அமைச்சு கொடுத்திருக்கின்ற இந்த பாடலை நாம் பார்க்கின்ற போது, என்பலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை இவன் யாரென்று கன்றுபிரி காராவின் துயர் உடைய கொடி வினவ கடல்கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கும் இலக்குவணனுக்கும் இளையவனுக்கும் எனக்கு மூத்தான் குன்று அணைய திருநெடுந்தோள் குவன் என்பான் இந்நிலை நின்றான் இந்நிலை நின்ற குறிசிலன்றான் இந்நிலை நின்ற குறிசிலன்றான் என்று வருகிறது. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், 66வது பாடல். அப்ப இந்த பாடலினுடைய முதலாவது வினா என்ன என்று பார்க்கின்ற போது, இந்த செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தினை விளக்கு என்ற ஒரு வினா வந்திருக்கிறது. அப்ப இந்த செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பம் என்ன என்று பார்க்கின்ற போது, பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகம் செய்து வைக்க குகன் கோசலையினுடைய காலடியிலே வீழ்ந்து வணங்கிய சந்தர்ப்பத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் அவள் யார் என்று கேட்கிறாள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் என்று எழுதினால் போதுமானது. பொதுவாக ஒரு சந்தர்ப்பம் எழுதுகின்ற போது யார் யாரை எந்த நேரத்தில் அது நடந்தது என்று எழுதினால் போதுமானது. அந்த சந்தர்ப்பம் எழுதுகின்ற போது அந்த பாடலை முழுமையாக விளங்கி அந்த பாடலுக்குரிய சந்தர்ப்பம் மாத்திரம்தான் எழுத வேண்டும். பொதுப்படையாக அந்த சந்தர்ப்பத்தை எழுதக்கூடாது என்பதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வினா, இச்செய்யுளின் மூலம் யாருடைய துயரம் எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது என்று வருகிறது. உண்மையாக இது யாருடைய துயரம் என்று பார்க்கின்ற போது கோசலையின் துயரம். ஏனென்றால் கோசலை இந்த குகனை அடையாளம் கண்டபோது ஏற்பட்ட இந்த நிலை, எப்படி கோசலையினுடைய துயரம் வந்தது என்று பார்த்தபோது கன்றை பிரிந்த தாய்ப்பசிவின் துயரத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அதற்கு இங்கே பயன்படுத்தப்படுகின்ற வரி என்ன என்று பார்க்கின்ற போது, கன்று பிரி காராவின் துயருடைய கொடி வினவென்று வருகிறது. அவள்தான் அங்கே கேட்கிறாள். அப்ப ஒரு கன்றை பிரிந்த தாய் பசுவின் துயர் எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற துயரத்தின் உடையவளாக இங்கே கோசலை காட்டப்படுகிறாள். ஏற்கனவே அவள் பரத இராமனை பிரிந்து விட்டு அவனை காண வேண்டும் என்ற ஆவலோடு வருகிறாள், அந்த துயரத்தோடு. அப்ப அந்த துயரம் தான் இங்கே காட்டப்படுகிறது என்று அதை கொஞ்சம் விளக்கமாக எழுதினால் இந்த கேள்விக்குரிய விடையாக அமையும். மூன்றாவது வினாவாக இங்கே கேட்கப்பட்டிருப்பது, பின்வரும் தொடர்கள் யாரை குறித்து நிற்கின்றன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது மைந்தன் என்று யாரை குறிப்பிடப்படுகிறது என்றால், மைந்தன் என்பது பரதனை குறிக்கிறது, கொடி என்பது கோசலையை குறிக்கிறது, மூத்தான் என்பது குகனை குறிக்கிறது, இளையவன் என்பது சத்துருக்கனை குறிக்கிறது என்று இந்த 4 பேரையும் கேட்டுவிட்டு, இந்த 4 விடயங்களும் யார் யாரை குறிக்கிறது, மைந்தன், கொடி, மூத்தான், இளையவன் என்கின்ற இந்த தொடர்களும் இதிலே வந்திருக்கிறது. இந்த சொற்களுக்குரிய பொருளை எழுதுவது. இவ்வாறான வினாக்கள் கடந்த காலங்களிலே வேறு வடிவங்களிலே கடந்த கால வினாக்களிலே வந்திருக்கின்றன. ஒரு விடயத்துக்கு 1 புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் இதற்கு வழங்கப்படுகின்றன. இது மாதிரி வினாத்தாள் 1 இடம்பெற்ற வினாவாக அமைகிறது. மாதிரி வினாத்தாள் 2 பார்க்கின்ற போது அங்கே வந்திருக்கின்ற குவப்படலத்தினுடைய பாடல் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றினான் ஒன்று ஒருங்கு அடை நெடும் படை ஒல்லன் ஆர்ப்பினொடு அருங்கடையுகம் தனில் அசனி மாமலை கருங்கடல் கிளர்ந்தன கலந்து சூழவே என்ற பாடல் வந்திருக்கிறது. இப்ப இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம் என்ன என்று பார்க்கின்ற போது முதலாவது வினா அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை தெளிவுபடுத்துகிறது. அதாவது, தன்னுடைய ஒன்று சேர்ந்த வேடுவர் படையானது போருக்கான ஒல்லன்ற ஆரவாரத்துடன் அந்த இடத்திலே தன்னை சுற்றி வர தெற்கு பக்கமாக குகன் வந்து தோன்றிய சந்தர்ப்பத்தில் என்பதுதான் இதற்கான விடையாக அமையும். இந்த இரண்டாவது வினாவை பொறுத்தவரையில் செய்யுளில் இடம்பெற்றிருக்கின்ற உவமை அணியை எடுத்துக்காட்டி விளக்கு.
அப்போ ஓமை அணி எடுத்து காட்டி என்று சொல்லுகின்ற போது முதலில் அந்த ஓமை அணியை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும். 2 புள்ளிகளும் எப்படி எடுத்து காட்ட வேண்டும் என்றால், அசனி மாமலை கருங்கடல் கிளர்ந்தன என கலந்து சூழ மருங்கு அடை தென்கரை வந்து தோன்றினான் என்று வருகிறது. அப்போ இந்த வரியினை நாங்கள் காட்டுவதற்கு 2 புள்ளிகளும், அதனை விளக்குதல் என்கின்ற போது உவமானமாக இடியோடு கூடிய மேகமும் கரிய கடலும் மிகுதியாக ஒலித்தல் என்பது உவமானமாகவும், உவமேயமானது ஒன்று சேர்ந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பக்கத்தில் வந்து சேர்ந்த அந்த குகனுடைய படை என்பது உவமேயமாகவும், பொதுத்தன்மை என்பது ஆரவாரித்து கொண்டு அல்ல சத்தமிடுதல் என்கின்ற ஒரு விடயமாக அது இருக்கும். ஆகவே அப்படியாக நாங்கள் அதனுடைய சிறப்பு என்பது இந்த உவமானம் உவமையும் பொதுத்தன்மை என்கின்ற விடயங்களை காட்ட வேண்டும். அதற்கு 2 புள்ளிகளும் வழங்கப்படும். குகனது படை சிறப்புகள் இச்செய்யுளில் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது, குகனுடைய படை சிறப்பை பொறுத்தவரையிலே ஒன்று சேர்ந்து வந்த பெரிய வேடுவ சேனை என்று சொல்கிறார். அது படை சிறப்பு. 2வது, அந்த சேனையானது ஒல்லென்று ஒலிக்கின்ற ஆரவாரத்தோடு வந்தது என்று சொல்கிறார். பிறகு அந்த சேனையினுடைய ஆரவாரம் என்பது அந்த அரியதாக ஏற்படுகின்ற கடைசி ஊழி காலத்திலே இடியோடு கூடிய மேகமும் கடலும் எவ்வாறு ஒன்று சேர்ந்து மேலெழுந்து வருகிறதோ அதே போன்று வந்து சேர்ந்தது என்று சொல்வதனூடாக அடுத்த சிறப்பை சொல்லலாம். ஆகவே இவைகளை ஒழுங்காக நாங்கள் விளக்கமாக அதனை சொல்வதற்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். இந்த 2வது வினாத்தாளிலே இந்த பாடல் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு மேலதிகமாக நாங்கள் பொதுவாக சில பாடல்களை நீங்கள் பார்த்து கொண்டீர்களானால் ஒரு 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 உதாரணங்களாக நீங்கள் பார்த்து கொள்ளலாமே ஒழிய இந்த பாடல் தான் வரும் என்று நாங்கள் உறுதியாக கம்பராமாயண பகுதியை பொறுத்தவரை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பகுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் எந்த பாடலிலே சந்தர்ப்பம், உவமானம், உவமேயங்கள் இவ்வாறான விடயங்கள், சிறப்புகள், தொடர்களை விளக்கக்கூடிய பாடல்கள் எதுவோ அதுதான் பரீட்சையினுடைய வினாக்களாக வரும். அந்த வகையிலே என்பன சொல்லி இரும்பு அன மேனியர் என்ற பாடலை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு மேலதிகமாக பாவமும் நின்ற பெரும்பலியும் என்ற பாடல், என்பதை கேட்ட மைந்தன், அல்லை ஆண்டு அமைந்த என்ற பாடல், இயன்றது என் பொருட்டினால், தூந்தர நிவந்த தோளான், ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவார் என்ற பாடல், படரெல்லாம் படைத்தாளே என்று வருகின்ற இந்த பாடல்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது நாங்கள் பார்த்திருக்கின்ற முதலாவது இந்த பகுதி காணொளியிலே 1வது வினா, அந்த 1வது வினாவிலே வருகின்ற ஆனா பகுதியிலே வருகின்ற சங்ககால பாடல், ஆவண்ணா பகுதியிலே வருகின்ற இந்த கம்பராமாயணம் என்கின்ற 2 பாடல்கள் வரும். இந்த 2 பாடல்களிலே 1வது பாடலுக்கான புள்ளிகள் அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 3×4 12, 2வது பாடலுக்கு 3×4 12 என்று 24 புள்ளிகள் வரும். இந்த 24 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்வதற்காக கல்வி அமைச்சு அனுப்பியிருக்கின்ற இந்த வினா பத்திரத்திலே உள்ள அந்த பாடல்களோடு மேலதிகமாக நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 1வது காணொளியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். 2வது காணொளியிலே மிக முக்கியமான 2வது வினா, அதாவது ஒரு கவிதை பகுதி ஆனா ஆவண்ணா உரை பகுதி வரும். இந்த பகுதிகளை நாங்கள் எவ்வாறு செய்வதென்கின்ற மிக நுணுக்கமான பகுதிகளோடு நாம் உங்களை சந்திக்க போகின்றோம். எங்களுடைய இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற போது நிச்சயமாக நீங்கள் இந்த முறை அதிகமான புள்ளிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தடுத்த பகுதிகளில் என்னுடைய எதிர்பார்ப்போடு இடம்பெறுகின்ற பல்வேறு விடயங்களை நான் உங்களோடு கலந்துரையாடுவேன் என்கின்ற விடயத்தையும் சொல்லி எங்களுடைய இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதனை லைக் பண்ணுங்கள், இதனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதனூடாக நீங்கள் எல்லோரும் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று கேட்டு 2வது காணொளியிலே நாம் உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகின்றோம். நன்றி.